கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட இயேசு சிலுவையில் முடிந்த 6வது வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். 6வது வார்த்தை யோவான் 19:30. இயேசு காடியை குடித்த பின்பு முடிந்தது என்று சொல்லி என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். இந்த வசனத்தினுடைய முடிந்தது என்ற பதத்தினுடைய பொருள் என்னவென்றால் டெட்டலஸ்டாய் என்று நாம் சொல்லுவோம். வேலை செய்து முடிந்தாயிற்று, பரிபூர்ணமாய் முடிந்தது, த ஒர்க் இஸ் கம்ப்ளீட் என்று இதனுடைய அர்த்தம். ஒரு வேலையை நாம் செய்து முடித்தாயிற்றா முடிந்தது என்று நாம் சொல்லுவோம். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து முடிந்தது என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கு பார்க்கிறோம். இவர் முடித்த 3 காரியங்களை நான் இங்கு உங்களுக்கு முன்பாக குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவதாக, மனிதனோடும் தேவனோடும் இடையே இருந்த பிரிவினையை மாற்றி ஒப்புரவாக்கினார். இதை நாம் ஆதியாகமம் 3:8 நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி லேவியராகமம் 17:11 அந்த வசனங்களில் பார்க்க முடியும். பாருங்க, தேவனுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே மிக நீண்ட வெளி இருந்தது. அவர்கள் தேவனோடு மனிதன் உறவாடுவதற்கு முடியாத ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அந்த காரியத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் அதை வெற்றி சிறந்தார், அதை செய்து முடித்தார். இப்பொழுது பாருங்க, தேவனோடு மனிதன் என்ன செய்யலாம்? தானாக நேரடியாக ஒரு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஒப்புரவாக்குதலை அவர் செய்து முடித்தார். அதை ரோமர் 5:19 நாம் பார்க்க முடியும். கொலோசியர் 1:21 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அவை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துரைத்தனங்களை அதிகாரங்களை முறித்து கொண்டு சிலுவையில் வெற்றி சிறந்தார். அப்போ நம்ம இந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான அந்த பிரிவினையை அவர் மாற்றி அதை செய்து முடித்தார். 2வது பார்க்கும் பொழுது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். பிதாவின் சித்தம் என்ன? மத்தேயு 18:14 பார்க்க முடியும். பிதாவின் சித்தம் இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்படைய வேண்டும். அதை தான் நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படி என்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான அந்த குமாரனா இயேசு கிறிஸ்து அனுப்பினதுனால நம்முடைய ரட்சிப்பு பரிபூர்ணமாயிற்று. அவர் பிதாவின் சித்தம் அதுதான். இந்த ஜனங்களெல்லாம் தேவனை அறிந்து கொள்ளணும். அதற்கு வாய்க்காலா இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களையெல்லாம் அவர் பலியாகி ஆட்டுக்குட்டியாகி அவர் பலியானார். அதை செய்து முடித்தார். அதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மத்தேயு 26:39, யோவான் 4:37 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்க முடியும். அப்போ 2வதாக பிதாவின் சித்தத்தை அவர் என்ன செய்தார்? செய்து நிறைவேற்றி முடித்தார். 3வதாக பாருங்க, மீட்பின் திட்டத்தை முடித்தார். இதை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டின் காலங்களில் லேவியராகம் 16:32 பாருங்க, ஒரு மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை மனிதர்கள் கொண்டு போவார்கள். அதை பிரதான ஆசாரியனிடத்தில் கொடுத்து அதை என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. அங்கே தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தார். அதுதான் அந்த காலத்தில் இருந்த திட்டமாக இருந்தது. அப்போ அந்த பிரதான ஆசாரியன் தான் எல்லா காரியங்களும் மனிதனுடைய காரியத்தை தேவனுக்கு ஒப்புவிக்கிறதும் தேவனிடத்தில் வருகிற பதில்களை மனிதனுக்கு சொல்லுகிறதுமா இருந்தது. ஆனால் இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த பலியாக நமக்காக அவர் என்ன செய்துட்டு விட்டார்? பலியாகி விட்டார். எனவே அவர் மீட்பின் திட்டத்தை, அந்த திட்டம் பழைய கால திட்டம் எல்லாம் மாறி ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார். பாருங்க, இப்போ பலி வேண்டாம்,
காளை வேண்டாம், ஆட்டுக்குட்டி வேண்டாம். யாரே பலியாகிட்டாரு? இயேசு கிறிஸ்துவே பலியாயிட்டார். இப்போ பிரதான ஆசாரியன் வேண்டாம். நேரடியாக இயேசு கிறிஸ்து வழியாக நாம் என்ன செய்திடலாம்? பிதாவாகிய தேவனிடத்தில் போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு மீட்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். தன்னையே பலியாக கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட 3 காரியங்களை அவர் செய்து முடித்தார். எனவே தான் அவர் என்ன செய்கிறார்? சிலுவையில் சொல்கிறார், எல்லாவற்றையும் முடிந்தது என்று சொல்லி அவர் அடுத்தபடியாக 7வது வார்த்தை என்னது? ஒப்புவிக்கிறார். இந்த முடிந்தது என்ற சொல்லினுடைய பதத்தினுடைய அதனுடைய பரிபூர்ணமான ஒரு பொருள் என்னன்னா, வெற்றி சிறந்தார். எல்லாவற்றையும் அவர் சிலுவையில முடித்து அவர் வெற்றி சிறந்தார். அடுத்தபடியாக சொன்ன 7வது வார்த்தையை பார்க்கும் பொழுது ஒப்புவித்தல். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி லூக்கா 23:46 இருக்கிறது. தன்னுடைய ஆவியை முழுவதுமாய் யாரிடத்தில் ஒப்புவிக்கிறார்? பிதாவினிடத்தில் ஒப்புவிக்கிறார். பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை அவ்வளவு முழுவதுமாக பிதாவினிடத்தில் ஒப்புவிக்கிறார். இந்த உலகத்திலே பாருங்க, நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே பல பாடுகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட திட்டங்களை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அதுதான் பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே தான் பரலோகத்தில் நாம் செல்லும் பொழுது என்னுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் முடித்தாதான் பரலோகத்தில் நாம் செல்ல முடியும். உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே என்று அழைக்கிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய இந்த 6வது வார்த்தை ஆகிய முடிந்தது என்ற வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 7வது ஒப்புவிக்கிறது. தேவனுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்புவிக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படிதான் தன்னை முழுவதுமாக ஒப்புவித்தார். எல்லாவற்றையும் ஒப்புவித்தார். எப்படி ஒப்புவித்தார்? முழுவதும் பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம் என்றால் நமக்கென்று ஒரு மகிமையான இடம் காணப்படுகிறது. அந்த நித்திய ராஜ்யத்தில் நாம் செல்வோம். நிச்சயமாக நித்திய ராஜ்யத்திலே நம்முடைய ஒரு மகிமையான இடத்தை நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு செய்து முடித்து போன அந்த மாதிரியை நாம் பின்பற்றுவோமானால் நிச்சயமாக நாம் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் போவோம் என்றால் மகிமையிலே நாம் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நல்ல ஒரு இடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எனவே இந்த நம்முடைய சிலுவை மொழிகளில் 6வது 7வது சொன்ன இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாறட்டும். நாமும் ஒவ்வொரு காரியத்திலேயும் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து வெற்றியோடு நான் முடித்து விட்டேன் என்று சொல்லி வீர முழக்கம் விடுகிறவர்களாய் முடிந்தது என்று சொல்லவும் தன்னுடைய எல்லாவற்றையும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்புவித்து இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். அதுதான் நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், அதுதான் மிகுந்த ஒரு பாக்கியம். எனவே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆண்டவர் தேற்றுவாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படியே நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். அன்பு தகப்பனே, சிலுவையிலே எங்களுக்காக செய்து முடித்தீர் ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடித்தீரப்பா ஆண்டவரே. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தீர். பிரிவினையாயிருந்ததை ஒப்புரவாக்கினீர். மீட்பின் திட்டத்தை முடித்தீர். எல்லாவற்றையும் முடித்து வீர முழக்கத்தோடு முடிந்தது என்று சொன்னீர் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆவியை பிதாவின் கரத்தில் ஒப்புவித்தீர் தகப்பனே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக, ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுப்பீராக. நாங்கள் உமக்காக வாழ்ந்து ஆண்டவரே அந்த மகிமையிலே வந்து அடையும் வரைக்கும் உங்கள் கிருபையும் சமாதானமும் எங்களை ஆண்டவரே, உங்களுடைய சிலுவையின் ஆசீர்வாதங்களும் எங்களை நிறைவாய் நிறைப்பதாக உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே ஆமே.
காட் பிளஸ் யூ.